நான் செஞ்சிருக்க ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதை பார்க்க போகிறோம். உதிரியாக ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 5 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டர் சேர்த்தா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இடித்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவு பெரிய வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே ஒரு கையளவு சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நான் 2 முட்டை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க வடித்த ரைஸை சேர்க்குறேன். நான் 1/2 kg ரைஸ் வடிச்சிருக்கேன். எப்படி ரைஸ் உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைஸ் வடிக்கிறதுல தாங்க இருக்குது. இப்போ மேலாப்பில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு எந்த கிரேவி வேணாலும் சூட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணி